சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு பிரபல பாப் பாடகி செலினா கோம்ஸ் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் வெளியிட்டிருந்த வீடியோவில் குழந்தைகள், பெண்கள் என தனது மக்கள் தாக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது செய்ய விரும்புவதாக கண்ணீர் மல்க பேசினார். I don't understand. I'm so sorry. I wish I could do something, but I can't. I don't know what to do. I'll try everything I've... கடும் எதிர்ப்புகள் எழுந்ததால் இந்த வீடியோவை செலினா கோம்ஸ் நீக்கியுள்ளார். அமெரிக்காவைச் சேர்ந்த 32 வயதான பாப் பாடகியும் நடிகையுமான செலினா கோம்ஸ் 2019ஆம் ஆண்டு லிவிங் அண்ட் டாக்குமெண்ட் என்ற பெயரில் வெளியான ஆவணப்படத்தை தயாரித்திருந்தார். டிரம்பின் முதலாவது ஆட்சிக் காலத்தில் அமெரிக்காவில் ஆவணங்களின்றி வாழ்ந்த 8 குடும்பங்களின் கதைகளை கூறுவதாக அந்த ஆவணப்படம் அமைந்திருந்தது. செலினா கோம்ஸின் தந்தை மெக்சிகோவை பூர்வீகமாக கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது.